காலையிலே சாட்ட இடம் செருப்படி பதில் வாங்கிய சுபவி அவர்களை குறித்து தான் இந்த காணொளியில் நம்ம காண இருக்கோம். நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஒரு முக்கியமான அறிக்கையை நேற்று முன்தினம் வெளியிட்டிருக்காங்க. அந்த அறிக்கையில தமிழ்நாடு அரசு 1700 கோடிக்கு மேல செலவு பண்ணி ஒரு மேம்பாலம் கட்டுறாங்க. அந்த மேம்பாலம் கோவையில் வந்து பார்த்தீங்கன்னா அதற்கு ஜிடி நாயுடு அப்படின்ற ஒரு பெயரை வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அது பயங்கரமா புகழ்ந்து தள்ளிக்கிட்டு என்னென்னவோ பேசுறாங்க. அவர்களுக்கு தெரிந்த அத்தனை திராவிட கொத்தடிமைகளும் இதை பெருமையா பேசுங்கன்னு சொல்லிட்டு அவர்கள் வந்து ஒரு வீடியோ போட சொல்லி அதில் வந்து சுகம் காண்ற ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த வகையில எல்லாரும் ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அண்ணன் சீமான் அவர்கள் மட்டும் அறிக்கையின் மூலமாக பயங்கரமான செருப்படி கொடுத்திருந்தாரு. அதுவும் இந்த திராவிட அந்த மாயை இருக்கு பார்த்தீங்களா, அதற்குத்தான். என்னன்னா சாதி ஒழிப்பு அப்படின்னு வாய்க்கிலேயே பேசுற நீங்க இந்த தெலுங்கர்களுக்கு அப்படிங்கிறத வெளிப்படையாக சொல்லாம அண்ணன் சீமான் அவர்கள் நாயுடுங்கிறது உங்களுக்கு இனிக்குது, அப்ப நாங்க முத்துராமலிங்க தேவர் அப்படின்னா உங்களுக்கு கசக்குது, அது முத்துராமலிங்கனார் அப்படின்னாவது, வாவு சிதம்பரம் பிள்ளை அப்படின்னா உங்களுக்கு நோகுது, அது வந்து வாவு சிதம்பரனார் அப்படின்னு மாத்துறீங்க. எல்லா இடத்துலையும் தெருக்கல்ல இருந்து பேர் எடுக்கணும்னு சொல்றீங்க. இன்னும் சொல்ல போனா நியாயப்படி அந்த இடத்துல கோயம்புத்தூர் மக்களுக்காக போராடிய எக்கச்சக்க பேர் இருக்காங்க. அந்த தலைவர்களுடைய பெயரை வைக்காம சிடி நாயுடு வைப்பதற்கு காரணம் என்ன? அப்போ உங்களுடைய நோக்கம் என்பது தமிழ் சாதிகளை அழிப்பதுதான் சொல்லிட்டு ஏற்கனவே சீமான் வந்து நேரடியாக ஸ்டாலினுக்கு பதிலடி கொடுத்திருக்க. இப்ப அவர் நேரடியா பேச மாட்டார்ல, அவரு கிளப்பி விட்ட ஆளா சுபவி வந்து பாத்தீங்கன்னா, சரி ஓகே சீமான், அப்ப எங்களுக்கு வந்து ஜிடி நாயுடு விஞ்ஞானியாகத்தான் தெரிகிறார், ஆனா உங்களுக்கு அவர் வந்து சாதி அடையாளமா தெரிகிறாரு, பூலித்தேவனை நீங்க எப்படி அழைப்பீங்க அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டாராம். அப்படி ஒரு கேள்வி அவர் முன்வைக்கிறாரு. அதற்கு தான் சாட்டை துரைமுருகன் அவர்கள் சற்று முன் இப்ப காலையிலே வந்து பாத்தீங்கன்னா, பூலித்தேவன் என்பது அவர் இயற்பெயர் அல்ல, ஜிடி நாயுடுவில் உள்ள நாயுடு என்பது பெயரே அல்ல. சகாதேவன், மகாதேவன், பாகுபலி, பல்வாள் தேவன் என்பதெல்லாம் எப்படி அழைப்பீங்க சுபவி? ஜிடி நாயுடு அப்படி என்னத்தை தான் கண்டுபிடிச்சாரு, அவர் கண்டுபிடிப்பு என்னது அப்படிங்கிறத நமக்கு கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு பதிலடியை கொடுத்திருக்காரு. நிச்சயமா அதற்கான பதில் இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஏன்னா சீமான் அவர்கள் அறிக்கையிலே பதிவிட்டது இதுதான். அதாவது எடிசனோட நீங்க கம்பேர் பண்ற ஒரு ஆளு அவருடைய அத்தனை விடயங்களுக்கும் காப்புரிமை பெற்று அவர் எப்படி இருக்காங்கிறது நமக்கு தெரியும். ஆனா இவர் என்னத்தை செஞ்சுட்டாரு, இவருக்கு என்ன இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பும்போது அதற்கான பதில் வராது. அதற்கு பதிலாக அவதூறுகள் வரும். இது ஏற்கனவே தெரிந்த ஒரு விடயம்தான். ஆனால் திராவிட முகத்திரை இதன் மூலியமாக அப்படியே கிழிந்து தொங்குகிறது அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. சாட்டை துரைமுருகன் அவர்களுடைய பதில் குறித்தும் சுபவி அவர்களுடைய அந்த கேலி கிண்டலான திமிர் பேச்சை பற்றியும் உங்களது பார்வைகளை பின்னூட்டத்தில் பதிவிட்டிடுங்க.